அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து குடுவையில் ஒரு போத்தலில் ஒரு தண்ணீர் பாட்டிலில் அண்ணன் சீமானோட கட்சியோட புகைப்படத்தை போட்டு, தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் உறவினர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தம் நாட்டின் அன்பு மீதும் மக்கள் மீதும் மண் மீதும் அளவற்ற பாசத்தால் அண்ணன் சீமான் மீதும் பேரன்பால் இருக்கக்கூடியவர்கள், தமிழ் மீது பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த பற்றின் காரணமாக அண்ணன் சீமானுடைய கட்சியின் சின்னத்தை மிக வேகமாக கொண்டு சேர்க்கும் வகையில் பதாகை வைப்பது, சுவரொட்டி அடிப்பது, எழுதுவது, இது போன்ற செயல்களை செய்து வந்தார்கள். இதற்கு மேற்படியாக ஒரு நபர், மதுரையை சேர்ந்த ஒரு நபர், வீரத்தமிழர் முன்னணி அதை சேர்ந்த ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு திருமணம் நடந்திருக்கு. அந்த திருமணத்தில் வர்றவங்கள்ட்ட எப்படியாவது நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தண்ணீர் போத்தல் இருக்குது பாருங்கள், வாட்டர் பாட்டிலில் ஸ்டிக்கர் மூலம் அச்சிடப்பட்டு அந்த தண்ணீர் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டது. இதனை பார்த்த இதர கட்சிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், தண்ணீர் என்பது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்குமானது அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் சீமானுடைய கருத்து காலங்காலமாக பேசிக்கொண்டிருப்பது. தண்ணீர் என்பது ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, விற்பனை பண்டம் கிடையாது. தண்ணீர் என்பது ஒரு அனைத்து உயிர்களுக்குமானது, தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து நிறைய இடங்களில் பேசியிருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து குடுவையில் ஒரு போத்தலில் ஒரு தண்ணீர் பாட்டிலில் அண்ணன் சீமானோட கட்சியோட புகைப்படத்தை போட்டு வாட்டர் பாட்டிலில் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இதை பார்த்துட்டு இதர கட்சிகள், ஆளக்கூடிய கட்சிகள், அதில் உள்ள சில நபர்கள் வந்து இதை தவறாக புரிந்து கொண்டு வேறு மாதிரியான சில கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பொய்யாக பரப்பப்பட்டு வருகின்றனர். அந்த மதுரை சேர்ந்த நபர் திருமண விழாவில் அந்த மாதிரி கட்சியோட சின்னத்தை பரப்புவதற்காக அந்த வாட்டர் பாட்டிலில் அந்த புகைப்படத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அவர் செய்த செயல் சரியானது. அவர் கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம். மற்றபடி இந்த இதர கட்சிகள், திமுக ஊபிக்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. இதே மாதிரி குளத்தூர் பகுதியை சேர்ந்த அங்கேயும் ஒரு திருமண விழாவில் கூட வந்து இதே மாதிரி கட்சியோட சின்னத்தை ஒரு துணிப்பை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, போகும்போது ஏதாவது பொருட்கள் வந்து சும்மா அனுப்பக்கூடாது விருந்தினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையில் ஏதாவது வாழைப்பழம், தேங்காய், சீனி, முட்டை இந்த மாதிரிலாம் கொடுத்து அனுப்புவது தான் தமிழர் பண்பாடு. அது மாதிரி துணிப்பை தயாரித்திருக்காங்க, அதில் சின்னம் அச்சிடப்பட்டு உள்ளது. இவர் வந்து எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தா வாட்டர் பாட்டில் தான் இவருக்கு தோணியிருக்கு, அதனால் பண்ணுறாரு. ஆனால் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் அப்படின்னு சீமான் பேசுகிறாரு. இப்போ இவரே பிளாஸ்டிக் பாட்டிலில் இவரோட சின்னத்தை பரப்பப்படுறா, அப்போ இவங்களே தயாரிக்கிறாங்களா அப்படிலாம் சிலவங்க பேசுகிறாங்க. அதெல்லாம் அதற்கும் புரியாதனம், என்ன நடந்தது, என்ன உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதர கட்சியில் உள்ளவங்க, நீங்கள் எந்த சோசியல் மீடியாவில் வேணாலும் எந்த மாதிரியாக வேணாலும் பேசுங்க, உண்மையை தெரிந்து கொண்டு பேசுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி நான் முழுக்க பதிவிடுகிறேன். சரிங்க நண்பா, மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.